ஜீவகாருண்யத்தை மட்டுமே வச்சு எப்படிப்பா மரணமில்லா பேரின்ப பெருவாழ்வை அடையிறது, சோறு போடுறது மூலமா எப்படிப்பா இதெல்லாம் நடக்கும், அப்புறம் ஏன் இதுவரைக்கும் வள்ளலாருக்கு பின் யாருமே அந்த நிலையை அடையலன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இன்னும் ஜீவகாருண்யம் என்னும் பேராற்றலை புரிஞ்சுக்கல. நிஜமாவே ஜீவகாருண்யம் பண்ணா அருள் கிடைக்குமான்னு கேட்டா, அதுக்கு முதல்ல நாம பண்றது ஜீவகாருண்யமானு பார்க்கணும். அது எப்படி பார்க்கறது? சரி, நான் சொல்றேன். ஒரு உயிர் ஏதோ ஒரு தேவைக்காக கஷ்டப்பட்டு ஏங்கிட்டு இருக்கு. அந்த சமயத்துல நாம அந்த உயிர் நம்மளை போல தானே, நாம கஷ்டப்பட்டா யாராவது வருவாங்களான்னு ஏங்குற மாதிரி தானே அந்த உயிரும் ஏங்கும். கண்டிப்பா நம்மால் ஆன உதவியை செய்யணும்னு நாம் மனம் உருகி அந்த உயிருக்கு செய்கின்ற தயவுதான் ஜீவகாருண்யம். ஜீவகாருண்யத்தை நினைப்பிலும் செயலிலும் நாம் மனம் உருகி செய்திடல் வேண்டும். அப்போதான் நம் உடல் மெல்ல மெல்ல அருள் தேகமா மாற ஆரம்பிக்கும். அந்த நொடியில இருந்தே மரணமில்லாத பேரின்ப பெருவாழ்விற்கான கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகிடும். சரி, உங்க கவுண்ட் டவுனை நீங்க எப்ப ஸ்டார்ட் பண்ண போறீங்க?